எடுத்துமை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. வழி செலுத்திட வருக என்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரதி எடுத்துமை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருக என்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவின் பிரியமானவர்களை, மரியன்னையின் விண்ணேற்பு பெருநாளில் பாரதம் சுதந்திரம் பெற்ற நாளை நினைத்து நன்றி கூற வந்துள்ள உங்கள் அனைவரையும் இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கன்னிமரியால் தூய ஆவியால் இறை மகனை கருத்தாங்கினாள். ஈன்றெடுத்த மகனை இறை திட்டத்திற்கு அர்ப்பணித்தார். இதனால் உலகினர் அனைவருக்கும் அன்னையாக மாறினார். அன்னை மரியாள் தனது உடலை தூய ஆவி தங்கும் கோவிலாக மாற்றியதால் கடவுள் அவரை விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தினார். எலிசபெத்துக்கு ஓடி சென்று உதவிய மரியாவை போன்று நம்மிடையே வாழும் ஏழை எளியவர்களை நேசிப்போம். அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுப்போம். நம் வழியை செம்மைப்படுத்துவோம். நல்லதொரு குடிமக்களாக நம் நாட்டை காக்க முயற்சி எடுத்து நாட்டினை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல தேவையான வரம் வேண்டி பக்தியுடன் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறையாசை பெறுவோம். இந்த திருப்பலியானது ஞான பிரகாசம் சாந்தி சிறப்பு கருத்து நிறைவேற ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட நபருக்கு வேலை கிடைத்த நன்றியாகும் அஸ்வின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட தடையாக இருக்கிற பாவங்களை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரரே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரரே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலைவணங்கி மன்னிப்பாஸ் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, மாசற்ற கன்னி மரியாவினுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்தும் இருந்தும் விடுதலை பெறவும் மேல் உலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை.
திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசிக்கப்படும் இன்றைய முதல் வாசகம் கன்னி மரியாவின் அழகினை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை எடுத்துரைக்கும் விதமாய் அமைந்துள்ளது. கன்னி மரியா இயேசுவின் மீட்பு பணியில் உடன் பயணித்தவர். வானதூதரின் மத்தியில் ஒரு உயர்ந்த இடத்தில் அரசியாக அமர்த்தப்பட்டவர் என்பதை தியானித்தவாறு முதல் வாசகத்தை கேட்டு மகிழ்வோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். அவர் நிலாவுடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 19 மற்றும் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூட்டியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கதிருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகளும் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருக்குகோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாடி நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 25. இருக்க
உயிர்ப்பு நம் ஒவ்வொருவரின் உயிர்ப்புக்கான முன் அடையாளம். ஆதாமின் பாவத்தை தன் உயிர்ப்பினால் வென்றவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் உயிர்ப்பினில் நம்பிக்கை கொள்வோம். அவரது உயிர்ப்பினின் மாட்சியில் பங்கு கொள்ள வரம் வேண்டி இறைவார்த்தைக்கு செவிமடுவோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாகவே சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவை முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்து உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்வதாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 தொடங்கி 56 முடிய. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39 முதல் 56 முடியவுள்ள உயிருள்ள வார்த்தைகள். மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியா வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் ஓகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார்.
வலியோரை அரியணின்றி தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமறைமையையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. நாம் அனைவருமே அகமகிழ்ந்தோம். அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த சிறப்பு நாளிலே இளங்குளம் அந்த பெருவிழாவை சிறப்பாகவே கொண்டாடியது. வானதூதர்கள் அன்னை மரியாளை அந்த விண்ணகத்திற்கு எடுத்து சென்ற அந்த காட்சியை போல ஜெபமாலை பவனிலே நம்முடைய பிள்ளைகள் அழகாக தத்ரூபமாக நடித்து காட்டினார்கள். அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற நிலையை நாம் ஒவ்வொரு மறை உண்மையிலுமே மிக சிறப்பாக தியானிக்க முடிந்தது. இன்றைக்கு மிக சிறப்பாக அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவும் நம்முடைய நாட்டின் சுதந்திர தின விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இனிய தருணம் மிக சிறப்பாகவே நமக்குள்ளே ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கிற ஒரு தருணமாக இருக்கிறது. அன்னை மரியாளை பற்றி சொல்கிற போது தூய அகஸ்தினார் என் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுமே நாவாக மாறினாலும் அன்னையை புகழ முடியாது என்று சொல்கிறார். இந்த உடலில் நான் எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறது. இந்த உடலில் உள்ள எல்லா உறுப்புமே நாவாக மாறினாலும் அன்னையினுடைய புகழை எடுத்துரைக்க முடியாது. அவ்வளோ மேன்மை வாய்ந்தவர்கள் அன்னை மரியாள் என்று புனித அகஸ்தினார் சொல்கிறார். புனித மேக்சிமியன் கோல்பே அவர் சொல்கிறது, அன்னை மரியாளை யாரும் நேசிக்க கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். மற்ற சபைகளில் சொல்கிறார்களே தாயினுடைய புகழை பரப்ப வேண்டாம் என்று சொல்கிறார்களே, அதே போல யாருமே அன்னை மரியாளை நேசிக்க அன்பு செய்யவே தயக்கம் காட்ட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இது அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அதிகமாக அன்பு செய்தார். அந்த அன்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு அவருக்கு இந்த விண்ணக வாழ்வு மிக சிறப்பான விதத்திலே அவர் தன்னுடைய தாயை அன்பு செய்யும் காரணமாக பரிசாக விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார். ஆகவே கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் அன்னை மரியாளை அன்பு செய்ய பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். ஆகவே எவ்வளவு அன்பு செய்தாலும் தகும். ஏனென்றால் அன்னை மரியாள் அதற்கு உரியவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளை அதிகமாக அன்பு செய்தார், மிக அதிகமாக அன்பு செய்தார். ஆகவே கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள யாருமே தயக்கம் காட்ட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஒரு திசையிலே மற்றவர்கள் போதிக்கலாம், ஆனால் அதை குறித்து கத்தோலிக்கர்கள் ஆகி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக அன்பு செய்தார். புனித மான்ஃபோர்ட் சொல்கிற போது அவர் அன்னை மரியாளின் மகத்துவத்தை அழகாக சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் வழியாகத்தான் வர முடிந்தது. ஆகவே கத்தோலிக்க விசுவாசிகள் அனைவரும் அன்னை மரியாள் வழியாகத்தான் ஆண்டவரிடத்தில் செல்ல முடியும். இந்த ஆண்டவரே இந்த தாயின் கருவறையிலிருந்து தான் வர முடிந்தது. ஆகவே கத்தோலிக்கில் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் வழியாகத்தான் போக வேண்டும், வேறு வழியே இல்லை என்று சொல்கிறார். இதை உணர்ந்துதான் மாதா தொலைக்காட்சி அழகாக சொல்கிறார்கள், மரியின் வழியில் இயேசுவிடம். ஆகவே அது மாதா தொலைக்காட்சியில் நீங்கள் அந்த அவர்கள் கொடுக்கிற அந்த லோகோவை பார்த்துன்னு சொன்னால் மரியின் வழியாக இயேசுவிடம். ஆகவே அவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப ஆழமாக தியானிக்க வேண்டியது. கடவுளே இந்த தாய் வழியாகத்தான் வந்தார். ஆகவே இந்த தாய் வழியாகத்தான் மன்னகம் கடவுளத்தில் போக முடியும், வேறு வழியே இல்லை. ஆகவே இந்த தாய் மிகப்பெரிய விதத்திலே இருக்கிறார் என்று சொல்கிறார். அன்னை மரியாள் இறைவன் தங்குகிற ஒரு ஆலயமாக இருந்தார். பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் கடவுளின் ஆலயம் என்றும் உங்களுக்குள்ளே ஆவியார் குடியிருக்கிறார் என்றும் தெரியாதா என்று அவர் கேட்கிறார். இந்த அன்னை மரியாள் ஆலயமாக இருந்தார். கடவுள் தங்கினார் அங்கே. இங்கே நற்கன்னை பேழை இருக்கிறது, அந்த பேழைக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறோம் ஆலயம். இந்த அன்னை மரியாளுக்குள்ளே ஆண்டவர் குடியிருந்தார். அன்னை மரியாள் ஒரு ஆலயமாக அவர் திகழ்ந்தார்.
அவர் ஆலயமாக திகழ்ந்து இறைவனையே தன்னகத்தை கொண்ட ஒரு பேர் ஆலயமாக அவர் திகழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அன்புக்குரியவர்களே, தாயினுடைய புகழை எடுத்துரைப்பது, அவரிடத்திலே சேருவது என்பது ரொம்ப முக்கியமானது. ஆக இன்றைக்கு நாம் சிறப்பான விதத்திலே கற்றுக்கொள்கிறோம். அன்னை மரியாள் வழியாக மீட்பு நமக்கு கிடைக்கிறது. அவரோடு சேர்கிற போது இன்னும் அதிகமான முறையிலே நாம் வளர்கிறோம், உருவாகிறோம். அவர் நம்மை சிறப்பாக மாற்றுகிறார். ஆகவே இந்த தாயிடம் விளங்கிய பண்பு என்பது என்ன? அவர் இறைவனுக்கு தன்னை முழுவதுமாக கையளித்தது தான். இறைவனுக்கு முழுமையாக தன்னையே கையளிக்கிறார். பாருங்கள், லூக்கா நற்செய்தி 1:38 சொல்கிறார், இதோ ஆண்டவரின் அடிமை, உன் விருப்பப்படியே நிகழட்டும். இதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பாருங்கள், தந்தையே, என் விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்கிறார். ஆலயமாக திகழ்ந்தவர் ஆண்டவரையும் ஆலயமாக மாற்றினார். இயேசுவை மிகப்பெரிய ஆலயமாக அன்னை மரியாள் மாற்றினார்கள். ஆகவே அவரிடம் திகழ்ந்த அந்த நம்பிக்கை என்பது நமக்கு நிறைவாக இருந்தது என்று சொன்னாலே வாழ்வில் மிக சிறப்பான கட்டங்களை எல்லாம் கடந்து போக முடியும். வாழ்வில் பெரிய துன்பங்கள் வருகிறது, அந்த துன்பங்களிலே நாம் நம்பிக்கை இல்லாமல் போகிறோம். விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அன்னை மரியாளுடைய துன்பத்தை நம்முடைய துன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது தீக்குச்சி அளவுக்கு தான் நம்முடைய துன்பம். அவர் எவ்வளவோ துன்பங்கள் பட்டார், எவ்வளவோ துன்பங்கள் பட்டார். எல்லாவற்றையுமே நம்பிக்கையினால் அவர் வென்றார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாது என்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாது. நம்பிக்கை விட்டால் மனிதன் அவ்வளவுதான். இன்றைக்கு கூட நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கலாம். வாழ்வில் ஏற்பட்ட பாரமான நிகழ்வுகள், துயரமான சோகங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை கொண்டு போகலாம். ஆண்டவர் இயேசு சொல்வது, அஞ்சாதே, நம்பிக்கை மட்டும் விடாது. பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது உடல் சுகம் போனது, உறவுகள் போனது, உரிமைகள் போனது, சொத்து போனது, எல்லாமே போனது. ஆனால் விவிலியம் அழகாக சொல்கிறது, யோபு நம்பிக்கை மட்டும் விடவில்லை. யோபு நம்பிக்கை மட்டும் விடவில்லை. அவர் கடவுள் தன்னை வழிநடத்துவார் என்று சொல்லி மிக சிறப்பாக இருந்தார். அந்த சிறப்பின் காரணமாக 2 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் நிறைவாகவே பெற்றார். நாம் பார்க்கிறோம், தாவீது கோலியாத்து அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். கோலியாத்தை பற்றி சொல்கிற போது மிகப்பெரிய படைக்கலங்களோடு, வாளோடு, தடியோடு அவன் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சிறுவன், அவனுக்கு சண்டைனா என்னன்னே தெரியாது. சிறுவனுக்கு சண்டைனா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறுவன், அந்த சிறுவன் படைக்கலங்களோடு வாளோடு வருகிற அந்த அரக்கனை, அந்த மாமிச மலையை அவன் எளிதாக கை கொள்கிறான், எளிதாக முறியடிக்கிறான். காரணம் என்ன? அந்த கடவுள் தான். நீ வருவது படைக்கலங்களோடு வாடும் வருகிறாய், நான் வருவதோ யாவே இறைவன், அவரை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தாவீது அந்த இறைவனை கொண்டு மிக சிறப்பான விதத்திலே வாழ்ந்து காட்டினான். மகன்முக்கவில்லை, நம்பிக்கை என்பது மிக சிறப்பான விதத்தில் நமக்கு வழிகாட்டுகிறது. திருப்பாடல் 34:10 சொல்கிறது. பாருங்கள், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கலாம், ஆண்டவரை தேடுவோருக்கோ எந்த நன்மையும் குறையப்படாது. யாரெல்லாம் இதை விசுவாசிக்கணும் கை தூக்கி பார்ப்போம். இதே மாதிரி காரியம் வரும்போது ஈஸியாக கை தூக்கின்னு எனக்கு தெரியும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கலாம், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைப்படாது. திருப்பாடல் 34:8 சொல்கிறது, ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். திருப்பால் 125:1, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் அசையாது இருப்பர். சீயோன் மலை போல் அசையாத அவர்கள் இருப்பார்கள். அந்த நம்பிக்கை என்பது சிறப்பான விதத்தில் தேவை. ஆகவே இந்த இரவு நேரம் நம்பிக்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை வருகிறது. அது திறந்தோறும் பிரச்சனை வருகிறது. திறந்தோறும் நம்முடைய நம்பிக்கை என்பது இல்லாமல் போகிறது, காணாமல் போகிறது, திடீர்னு மறைகிறது. ஆகவே நம்பிக்கை என்பது அனுதினமும் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த இரவிலே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த இரவிலே ஆண்டவரும் நம்பிக்கை உள்ளாக மாறுங்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற மனிதர் பெயர் பெற்றவராக இருக்கிறார், அவர் மகிழ்ச்சி விட்டவராக இருக்கிறார். ஆக முதல்ல நாம் அதை கற்றுக்கொள்வோம். இந்த தாயை மகிமைப்படுத்த, கனப்படுத்த கத்தோலிக்க நாம் அஞ்ச வேண்டாம், கலக்க வேண்டாம். எவ்வளவு செய்தாலும் அது தகும். அதுதான் இந்த விண்ணக சிறப்பை ஆண்டவர் இந்த தாய்க்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அது நமக்கு சிறப்பாகும். இந்த தாயை போல் நம்பிக்கை மிக்கவர்களாகும்.
மூன்றாவது நாம் பார்க்கிற போது நம்முடைய ஆசைகள் அனைத்துமே மேல் உலகு சார்ந்ததாக ஆண்டவரே சொல்கிறார். கீழ் உலகு சார்ந்தது அல்ல, மேல் உலகு சார்ந்ததை பற்றி எண்ணுங்கள். மேல் உலகு சார்ந்ததாக இருக்கட்டும். கீழ் உலக ஆசை என்ன? அழிகிற ஆசைகள், ஒன்றுமில்லாமல் போகிற ஆசைகள், மேல் உலக ஆசைகள். ஒருவேளை கீழ் உலக ஆசையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கீழ்த்தரமான ஆசைகளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அன்னை மரியாள் சொல்கிறார், உயரை பாருங்கள், உயரமான ஆசைகளை வையுங்கள், கீழ்த்தரமான ஆசைகள் வேண்டாம். இந்த கீழ்த்தரமான ஆசைகள் கீழே தான் தள்ளுகிறது. மேல் உலகு சார்ந்த ஆசைகள், மேல் உலகு சார்ந்த ஆசைகள் இவை அனைத்துமே இருக்கிற போது வாழ்க்கை என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மேல் உலகு சார்ந்த ஆசைகளை பெறுவதற்கு அன்னை மரியாள் மிகப்பெரிய விதத்திலே அவர் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னது தான். எல்லாமே ஆண்டவரின் அடிமை என்று சொன்னது தான். பாருங்கள், கானாவூர் திருமணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் புதுமை செய்யாமல் இருக்கிற நேரத்தில் இவர் அங்கு தூண்டுகிறார். சிறப்பான காரியம் செய்வதற்காக தன் மகனே அவர் தூண்டுகிறார். ஒரு கட்டளை இடுகிறார். நல்லது செய்வதற்கு ஒரு தாய் கட்டளை இடுகிறார். அவர் தெய்வீக திருக்குமார் என்று தெரியும், தெய்வீக திருக்குமார் என்று தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அங்கே வானத்திலிருந்து குரல் ஒலித்தது. அந்த குரலிலே சொல்லப்பட்டது, ஒரு வேலைக்காரி போல அந்த தெய்வீக திருமகனுக்கு நீ பணி செய்ய வேண்டும் என்றுதான் அழைப்பு வந்தது. ஒரு வேலைக்காரி போல இந்த தெய்வீக திருமகனுக்கு பணி செய்ய வேண்டும் என்று அழைப்பு வந்தது. ஆனால் கொடுக்க வேண்டிய நேரத்திலே அவர் சரியான விதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி திருவெழுத்தில் இல்லை, பணியாளருக்கு கட்டளையிடுவது போல இங்கு கட்டளையிடுகிறார். அந்த கட்டளை யாருக்கு? இவருக்குத்தான் அவர் கட்டளையிடுகிறார். ஆகவே பாருங்கள், தன்னுடைய மகனை மிக சிறந்த நிலைக்கு மாற்றுவதற்காக அவர் எடுத்த முயற்சி, சிறப்பான காரியம் செய்வதற்காக எடுத்த முயற்சி என்பது மிகப்பெரிய விதத்திலே ஒரு புதுமையை அரங்கேற்ற வைத்தது. அவருடைய தெய்வீக தன்மை அங்கே பலர் காணும்படியாக செய்தது. நாமும் நம்முடைய வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்வில் நமக்கான கீழ்த்தரமான ஆசைகள் நமக்கே தெரியும், நம்மை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அதை மேலே கொண்டு வருகிற பிள்ளைகளாக மாறவும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கீழ்த்தரமான ஆசைகள் எல்லாம் மேலே உள்ள ஆசையாக, மேல் உலகு சார்ந்த ஆசையாக மாற்றுகிற போது கண்டிப்பாக சிறப்பாக அமையும். இந்த தருணத்தில் நம்முடைய நாட்டை பற்றியும் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம நாட்டினுடைய பெயர் என்ன? என் பாவமே. இப்போ தான் ஒருத்தன் முடிச்சிருக்கான், இந்தியான்றான். ஒருத்தன் பங்களாதேஷில் இருக்குமா நினச்சிருக்கான். நம் நாடு இந்திய நாடு, இந்திய நாடு. அந்த நாட்டிற்கு நாம் கடமை செய்யணும். பார்த்தீங்களா, எல்லாருமே என்ன செய்றீங்க? நாடு எனக்கு என்ன செஞ்சுன்னு கேட்குங்க. நம்ம தான் நாட்டுக்கு செய்யணும். இதே மாதிரி திருச்சபை நமக்கு என்ன செஞ்சுன்னு கேட்பீங்க. திருச்சபைக்கு தான் நம்ம செய்யணும். நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? சின்ன சின்ன நல்ல செயல்பாடுகளை செய்யணும். குப்பை கிடக்குது, மேலும் குப்பையை போட்டு போயிடணும். பல மறைவுரைகள் வச்சாச்சு, ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காதது இல்லை, இருந்தாலும் எங்கே தான் தூக்கி போடணும்? குப்பையை வெளியே போட்டு போகணும். பெரிய ஆள் அப்படி தான் பண்ணுது. நாட்டிற்கான ஒரு சேவை என்பது ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகளிலே வர வேண்டும். காந்தியடிகள் அழகாக சொல்கிறார், இந்த உலகத்தில் எல்லா மனிதருக்கும் தேவையான வளங்கள் இருக்கின்றன, எல்லா மனிதருக்கும் தேவையான இருக்கிறது. ஆனால் அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் பயன்படுத்துகிற போதுதான் அங்கே பற்றாக்குறை வருகிறது. ஒரு மனிதருக்கு தேவையானது எல்லாமே இருக்கிறது, ஆனால் ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக தன்னுடைய தேவைக்கு அதிகமாக எடுக்கிற போதுதான் மற்றொரு இடத்திலே பற்றாக்குறை வருகிறது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான விதத்தில் பரிசோதி பார்த்து நாட்டுக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள், மரம் வளர்ப்பது, நல்ல பண்பு நிலையில் வாழ்வது, நல்ல எல்லோரையுமே சகோதர சகோதரன் நினைப்பது. உறுதிமொழி எடுக்கிற போது என்ன சொல்கிறீங்க? எல்லோரும் என் உடன் பிறந்தவன் சொல்லி பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒருத்தன் அங்கே உறுதிமொழி எடுக்கான், எல்லோரும் என் உடன். இந்த சொல்கிறான் ஒருத்தன் சொல்லுவான் பார்த்தீங்களா, உடன். இவங்க உடன், அடுத்தல என்ன பிறந்தவர்கள் வருது, கதை முடிஞ்சு போச்சு. எல்லோரும் உடன் பிறந்தவர்கள், உடன், அவங்களெல்லாம் உடன். அடுத்தல என்ன பிறந்தவர்களா? அவங்களும் பிறந்தவருங்க. உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே உடன் பிறந்தவர்கள். அப்போ அந்த பண்புமே கண்டிப்பாக நமக்கு சிறப்பாக வேணும். நாட்டுக்கு என்ன செய்கிற என்பது என்ன? நல்ல ஒரு அரசியல் தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு விஞ்ஞானியாக இவையெல்லாம் மாறி நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக சேவை செய்ய வேண்டும். முன்னால் உள்ள மனிதர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்தது எதை விலையாக கொடுத்தார்கள்? இரத்தத்தை கொடுத்தார்கள், இரத்தத்தை கொடுத்தார்கள்.
நம்ம சுத்தத்தை கூட கொடுப்பதில்லை. அவர்கள் இரத்தத்தை கொடுத்தார்கள். இரத்தத்தை கொடுத்து நாட்டுக்காக உழைத்தார்கள். நாம் நம்முடைய வாழ்விலே சிறு சிறு தியாகங்கள் வழியாக செயல்படுகிற போது எப்படி ஆகிறது? நாடு சிறப்பாகும். பஸ்ஸில் போய் பாருங்கள், கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் பாருங்கள், என்ன வாடை. எந்த பஸ்ஸுமே சுத்தம் கிடையாது. பப்ளிக் டாய்லெட்டை போய் பாருங்கள், பயன்படுத்திட்டு அடுத்த மனுஷன் போனால் பயன்படுத்த கிடையாது. வேறு யார் பார்க்க தண்ணி ஊற்றினா என்ன, கொண்டாடினா என்ன, ஒன்றும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட நிலைகள் மாறி ஒரு இடத்துல லைட்டு தேவையில்லாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம பாத்ரூம் இருக்கலாம், போனால் லைட் ஆஃப் பண்ணணும், போனால் பாத்ரூம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றணும், பயன்படுத்தின பிறகு தண்ணி ஊற்றணும். இதுதான் முறை. அது பின்னாடி வர தண்ணி ஊற்றிடுவார்னா முடியும். அவர் பாவம், அவர் நோயினால் பாதிக்கப்பட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவார். அப்படி கிடையாது. நம்ம சமுதாயத்தை செய்ய வேண்டிய கடமையை, நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை, என்னுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமை கண்டிப்பாக செயல்படுத்தும். நமக்கு மட்டுமல்ல, நமக்கு பிறகு ஒரு தலைமுறை வருது. நமக்கு தான் இந்த உலகம் இல்லை. இதுக்கு பிறகு என்ன, நிறைய பேர் வரப்போகிறாங்க, நிறைய பேர் உதிக்க போகிறாங்க, நிறைய பேர் பிறக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம உரிய கடமையை, மரியாதையை செலுத்த வேண்டும். அதற்கேற்ற வளங்களை சரியாக கொண்டு செல்ல வேண்டும். அது எதில் இருந்தாலும் சரி சிறப்பாக செய்ய வேண்டும். நாட்டிற்காக இரத்தம் கொடுத்த அந்த தியாகிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற போது நான் என்னுடைய நாட்டிற்காக எதை கொடுத்துருக்கிறேன்? பெரும்பாலத்தில் இந்த சுதந்திர அன்னைக்கு மட்டும்தான் இந்திய நாட்டை நான் வாழுகிறேன்னு ஒரு எண்ணம் வரும். மற்ற நேரத்தில் எங்கே கிடக்கும்? வீட்டில் தான் இருக்கேன், அப்படி ஒரு எண்ணம் வருது. அப்போ இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோம், இந்த நாட்டிற்கான அந்த கடமையை, உரிமையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அப்போ அதற்கேற்றவாறு நாம் சிறப்பான விதத்திலே செயல்படுவோம். இந்த நல்ல நாளிலே நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வண்ணமா, நாமே பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறும் வண்ணமா ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்தில் எடுத்து வைப்போம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே தாவீதின் திருமகனை, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டதன் மேன்மையை உணர்ந்து மக்களை இறைப்பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அரசர்களை தேர்ந்தெடுத்தவரே என் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளங்களை பேணி காக்கவும் நாட்டின் செல்வங்களுக்கான மக்களை நீதி நெறியில் வளர்த்திடவும் வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. தோழனாயிருந்து தோள் கொடுக்கும் இறைவா, எம் இளைய தலைமுறையினர் அனைவரும் ஈன்றெடுத்த பெற்றோரின் உழைப்பினை மனதில் கொண்டு நாட்டின் நலனுக்காக தங்களையே ஈடுபடுத்தும் தியாக உள்ளத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஏழைகளின் நாயகனே எம் இறைவா, நாட்டின் நலனை கருத்தில் கொள்ளாமல் இந்தியாவை இன்னும் ஏழை நாடாகவே மாற்றும் உயர்கொடி மக்களின் மனத்தை மாற்றி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும்
ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அன்பின் நிறைவா, எம் நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிரை ஈந்த தியாக உள்ளங்களுக்கு நன்றி செலுத்தி பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கவும் நாங்கள் நல்ல குடிமக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. பேரன்பு மிக்க இறைவா, அன்னை மரியாளிடம் விளங்கிய அன்பு, பொறுமை, தாழ்ச்சி, ஏழ்மை, கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகள் எம்மில் சிறந்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நம்முடைய தனிப்பட்ட மன்றாடுகளுக்காக கடவுள் நோக்கி கரம் குவிப்போம். நம்முடைய முன்னால் நம்முடைய தாய் சுதந்திர கொடியோடு இருப்பதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் பலவிதமான கட்டுக்களோடு இருக்கலாம், அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவம் என்ற அடிமைத்தனத்தில் இருக்கலாம், சிறைச்சாலையில் வாழ்வது போல உணர்வு இருக்கலாம், எனக்கு விடுதலை இல்லையே என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். சுதந்திர தாயாக நம்முடைய தாய் இருக்கிறார். ஆகவே அந்த தாயை நோக்கி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் சுதந்திரத்திற்காக மன்றாடுங்கள். வாழ்வில் பாவம், தவறுகள், பிழைகள், கரைகள் இவற்றின் காரணமாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு நபர் அடிமைப்படுத்தலாம், ஒரு பொருள் அடிமைப்படுத்தலாம். இதன் வழியாக கடவுளோடு சேரவும், நல்ல காரியங்கள் சேரவும், வாழ்விலை கரை சேரவும் நாம் தவறியவர்களாக இருக்கலாம். ஒரு அடிமைத்தன வாழ்வாக இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு விடுதலை தாரும் என்று மன்றாடுங்கள். சுதந்திர தாயிடத்தில் சுதந்திரத்திற்காக மன்றாடுங்கள். இந்த நேரம் நீங்கள் நம்பிக்கையோடு மன்றாடினால் கிடைக்கிறது. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் நடக்கிறது. நீங்கள் ஈடுபாடு கொடுத்தால் இந்த நேரத்தில் இந்த புதுமையை தாயால் செய்ய முடியும். தாயின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக செய்வார். சுதந்திரம் இல்லாத மனது பாரமாக இருக்கிறது. சுதந்திரமில்லாத மனது பயமாக இருக்கிறது. சுதந்திரமில்லாத மனது எதையுமே சரியாக செய்ய முடியாமல் தத்தளிக்கிறது. அது பாவம்தான். பாவம் ஒரு மனிதனை அடிமையாக மாற்றுகிறது. இயேசுக்கே அடிமை என்று தாயை நோக்கி நாம் மன்றாடுவோம். இந்த நேரத்தில் உங்களை வாட்டி வதைக்கிற அந்த பாவம், அதன் காரணமாக அடிமைப்பட்டிருக்கிற அந்த வாழ்வை எல்லாம் ஒப்படையுங்கள். அந்த பொருளை, அந்த நபரை, அந்த சூழ்நிலையை, ஆண்டவரை நான் விட்டு விலகுவேன், தாயே எனக்கு விடுதலை தாரும் என்று மன்றாடுங்கள். நாட்டிற்காக அல்ல, நமக்கே விடுதலை தேவைப்படுகிறது. ஆக அந்த விடுதலைக்காக மன்றாடுங்கள். இன்று விடுதலை நாளாக இருக்கட்டும், இன்று சுதந்திரத்தின் நாளாக இருக்கட்டும். சுதந்திர காற்றை சுவாசிக்க அன்னை மரியாளத்தில் நாம் வரம் கேட்போம். பேரிரக்கமுள்ள இறைவா, உம்முடைய தாயின் வழியாக எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறேன். தாயிடம் கேட்டதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததில்லை. ஆக இந்த தருணத்திலே நாங்கள் கேட்டது எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படி செய்கிறார். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 37. அகிலம் படைத்த ஆண்டவனே,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்ச்சி புகழ்ச்சி இவற்றின் பலி பொருளை ஏற்றருள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டா. உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாயும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அறிந்து பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவூர்ந்தெழும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தெழும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய அன்னை, இன்று நாங்கள் நினைவுகூரும் பரிசுத்த பரலோக அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூய்கள், இவ்வுலகில் மோந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பனையால் பயிற்சி பெற்றனா மகிழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதியின் சமாதானத்தையும் அறிவித்து மகிழ்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். பாடல் எண் 48. என்னோடு நின்று என்னை
குருக்களுக்காக மன்றாட்டு. பக்கம் 148. அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் உம்முடையவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை திருப்பலி பீடத்தில் பணிபுரிவது என்பதனால் அவர்களை சிறப்பாக காப்பாற்ற வேண்டுகிறோம். அவர்கள் உறவை விட்டு பிரிந்தாலும் உறவின் நடுவில் வாழ்கிறார்கள். பல்வேறு உலக இன்பங்களும் நாட்டங்களும் அவர்களை சோதிக்கின்றன. எனவே அவர்களை உமது இதயத்தில் வைத்து பேணி காத்திட மன்றாடுகிறோம். அவர்கள் தனிமையில் தவிக்கும் போதும் துன்பங்களில் வாடும் போதும் அவர்களுடைய தியாக வாழ்வே வீண் என தோன்றும் போதும் அவர்களை அருகில் இருந்து அரவணைத்து அவர்களின் அருள் பணிகள் பலன் தருமாறு அவர்களை ஆசீர்வதியும். சிறப்பாக நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள குருக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்து உமக்கும் மக்களுக்கும் பணியாற்ற ஆன்ம சரீர நலன் தந்திட என்றென்றும் வாழும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்மை புரியும் எம் இறைவா, இன்றைய நாளின் புதிய விடியலை காணச் செய்து பலமிக்க தம் பாரதத்தில் எம்மை மன நிறைவோடு வாழச் செய்து வரும் இறைவா, உமக்கு நன்றி. நன்றிகள் பல கோரி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. நன்றிகள் பல கோரி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. நன்றி நன்றி நல்ல தேவனே, உமது அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்தோம். அளவில்லாத அன்பினை அள்ளி கொடுத்தோம். எம்மை பாதுகாத்து வரும் இறைவா, உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. வாழ்வளிக்கும் இறைவா, எமது நாடு சுதந்திரம் பெற்ற பொன்னாளையும் எமது அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவையும் சேர்த்து சிறப்பிக்க வாய்ப்பளித்த இறைவா, உமக்கு நன்றி. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. அன்முக்கவில்லை மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நம்முடைய தாயினுடைய விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கிறேன். கைத்தட்டி சத்தமாக கைத்தட்டி நம் வாழ்த்துக்களை சிறப்பான விதத்தில் கலந்து கொள்கிறேன். அங்குள்ள மிக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலி அமைவதற்கு நம்முடைய மறைக்கிளி பிள்ளைகள் மிக அருமையாக உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், அவர்களுக்கு பாடத்திட்டங்கள் இருக்கின்றன. இப்படி இருந்தபோது நல்ல சிறப்பாக பயிற்சி எடுத்து மிக அற்புதமான முறையிலே இந்த திருப்பலி நிறைவேறக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அன்னை மரியாள் வானதூதர்களோடு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நிலையை தியானிக்க வேண்டும் என்று ஒரு சிறந்த கருத்து வந்தது. அதை அவரிடத்தில் சொன்னபோது அவர்கள் அழகாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். நாம் வானதூதர் பவனி என்று தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அனுப்பியிருந்த போது வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். வழக்கமாக ஜெபமாலை பவனி, அதன் தொடர்ந்து திருப்பலின்னு வரும். இன்றைக்கு நான் குறிப்பில் அனுப்பியிருந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவேளை நன்றாக பார்க்கவில்லை சொன்னால் வீட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். வானதூதர் பவனி கமா பெருவிழா திருப்பலி என்று அனுப்பியிருந்தேன். அதை அவர்கள் சிறப்பாக நமக்கு செய்து வந்திருக்கிறார்கள். வானதூதர் பவனியாக அன்னை மரியாள் சென்ற விதமெல்லாம் விண்ணக முன் சுவை நமக்கு தந்ததாக அற்புதமாக இருந்தது. பயிற்சியும் அவர்கள் சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொன்றையும் வாசித்து பார்த்து மிக தெளிவாக யாருமே திக்காமல் திணறாமல் மிக சிறப்பாக நமக்கு தித்திப்போடு தந்திருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் மறைக்கேள்வி ஆசிரியர் பெருமக்கள் மிக சிறப்பான விதத்திலே இந்த இடத்தை அருமையாக அலங்காரம் செய்த அருட்சகோதரிகள் மிக சிறப்பாக அந்த சுதந்திர தினம் அதை வெளிப்படுத்துகிற விதத்திலே இங்கு இருக்கிற சுதந்திர தாய் அவர்கள் எல்லாம் இங்கு தந்ததெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப அந்தந்த சூழ்நிலையில் வழிபாடு அமைகிற போது இன்னும் அந்த வழிபாடு மெருகேற்றப்படுகிறது. இன்னும் அந்த வழிபாடு இறை ஆசை நமக்கு நிறைவாக தருவதாக இருக்கிறது. ஆகவே ஆசிரியர் பெருமக்கள், அருள் சகோதரிகள், அன்பு மாணவ செல்வங்கள் எல்லோருக்குமே கைத்தட்டி சிறப்பான விதத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால்
நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 71. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தூய கன்னிமரியே, என்றும் எங்கள் அன்னையாயிரும். எங்களுக்காகவும் எல்லா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.